வருடம் பரிசுகளை வாரி கொடுத்துக்கிட்டே இருக்கும் சேகர் அவர்களுக்கு நன்றி. சேகர் அவர்களுக்கு காவல்துறை ஆய்வாளர் மாமா பூசி அவர்கள் பின்னடைப்பட்டுள்ளார். அடுத்த வருஷம் 20,000 ரவுண்ட் ஒன் மேட்ச் பிட்வீன் 11 ரோஸ் வெர்சஸ் நண்பன் சிசி. டாஸ் வின் பண்ண நண்பன் சிசி பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் 3 பவுலர் யூஸ் பண்ணணும். ஸோ நண்பன் சிசியோட ஓப்பனிங் பேரில் ஸ்டேக்கில் ஷாரோன் இருக்க போகிறாங்க. நான் ஸ்டிக்கராக கருப்பட்டி ராஜ். ஸோ இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற 2 பேட்ஸ்மேன் இறக்கியிருக்காங்க ஓப்பனிங் பேரில். ஸோ இங்கே முதல் ஓவர் போகிறதுக்கு செல்வானே வந்திருக்காங்க. ஸோ இன்னிங்ஸோட முதல் பந்து. ஸோ லென்த்து கொஞ்சம் பேக்கில் இருந்துருக்கு. சொன்னபடியே இவங்க 2 பேர்த்துக்கு ரொம்ப உகந்த ஒரு கிரவுண்டு. காற்று வேறு பின்னாடி தான் அடிக்குது. ஸோ ரன்ஸை பொறுக்கி எடுக்கக்கூடிய பேட்ஸ்மேனாக இருந்தால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதாவது ரன் மிஷின் மாதிரி ஓடக்கூடிய 2 பேட்ஸ்மேன் இவங்க 2 பேரும். செகண்ட் 1 ஓவரில் ராஜ் கையில் விழுந்தால் பெரிய விக்கெட்டாக இருக்கும். விக்கெட்டா டாட் சொல்லியிருக்காங்க. தேர்ட் பால் ஓவரில் ஃபுல் டாஸ் ஓடக்கூடாது. ஒரு ஃபுல் டாஸ் வெளியே போகுதான்னு பார்த்தா கையில் விழுந்துருக்குங்க. ஐயோ நியூ பால் ட்ராவல் ஆகலையா? ஆக்சுவலாக பெரிய ஹெட்டுக்கு போக பார்க்கல, கரெக்டாக டைமிங் பண்ண பார்த்தாரு. காத்தா கொஞ்சம் வளைஞ்சிரும்னு நினச்சேன், கையிலே விழுந்து போச்சு. ஃபார்வர்ட் ஸ்கொயர் லெக்கில் கேட்ச் அங்கே. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே முசிறி ஹரி. 4th ஓவரில் செக் பண்ணியிருக்காரு. சிங்கிள் எடுக்கிறாங்க. சிங்கிளுக்கு மேலே எடுக்க மாட்டாங்க, விக்கெட் விடக்கூடாதுன்ட்டு. லாஸ்ட் ரிமைனிங் இந்த ஓவரில். ஸோ சரவணனோட விக்கெட் ரொம்ப முக்கியமான விக்கெட்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் மேட்சை கேரி அவுட் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் நகர்த்தி கொண்டு போகிறது அவராக தான் இருக்கும். செல்வானே டு சரவணன் மேலே பட்டிருக்கா, சரியான கனெக்ட் இல்லை. டாட்டு லாஸ்ட் ஒன். தெளிவான பேட்டிங். அவரோட ஃபேவரட் ஜோனுக்கு போயிருக்காரு. பேக்வர்ட் ஸ்கொயர் லெக்ல வச்சுட்டாங்க ஃபீல்டர். அதில் ஒரு 2 எடுக்கிறாங்க. ஃபைனல் லெக் போச்சு வந்து 2 ஓவர் முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4. ஒரு விக்கெட் விட்டு ஆடி இருக்காங்க நண்பன் சிசி. செகண்ட் ஓவர் இங்கே மதுபாலா. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் நல்லாவே எண்ணிக்கிறாரு. பாடியில் பட்டிருக்கு. டாட் பாலோட ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் ஓவர். செகண்ட் பால் ஓவரில் ஸ்கூப்புக்கான முயற்சி. 4th ஸ்டிக்கு வந்திருக்கும். நாட் அவுட் சொல்லியிருக்காங்க அப்பீலுக்கு. தேர்ட் பால் ஓவரில் லென்த்து யாருக்கு லென்த்து நல்ல ஒன். பேக் டு பேக் டாட் 3 டாட்டிங்க. 4th ஓவரில் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டார். ஒரு புல் வெளியே போகுது, தலையை தாண்டி போகிற 6. ஃபிஃப்த் ஓவரில் ஷார்ட்டாக போடப்பட்ட பால் இந்த தலையோட போகுது. தெளிவான ஃபீல்டிங், அதனால் சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். ஸோ லாஸ்ட் 1 பால் பாக்கி இருக்குது இந்த ஓவரில். ஸோ இந்த ஓவரில் மீதம் உள்ள இந்த 1 பாலை ரன் ஆக்கா பார்ப்பாங்க கண்டிப்பாக. விடாமல் தடுத்தாருன்னா சூப்பரான ஓவர். இங்கே மதுபாலா அவர்கிட்ட முக்கியமான அந்த ஒன்று தெளிவான பேட்டிங். அங்கே ஒரு ஆள் போட்டிருந்தாலுமே கரெக்டாக ஆடுவார். ஸோ 2 எடுக்க பார்க்குறாங்க. இங்கே 2 ஒரு ஓவரை முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13. ஒரு விக்கெட் விட்டு ஒரு விக்கெட் இழப்புக்கு. ஸோ இங்கே தேர்ட் ஓவர் போகிறதுக்கு கோபியானே வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ஹரி. முதல் பந்து ஷார்ட்டாக போடப்பட்ட பால். அவருக்கும் ஒரு புல்லு கேப்பில் போதான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 1 பவுன்ஸ் பவுண்ட்ரியாக இருக்கும். 4. ஸோ முதல் பால் 4 கொண்டு வராங்க. செகண்ட் பால் ஓவரில் ஏறி பிடிக்கிறாரு. ஷாட் ஆர்க்கில் தானாகவே மாட்டிக்கிச்சு. அகந்து போய் அந்த ஆர்க் அவரே கிரியேட் பண்ணார். ஃபாலோ பண்ணி போடப்பட்ட பால் ஃபாலோ பண்ண உடனே வெளியே இருக்கு 6.
ஆக்சுவலாக நேருக்கு நேராக நல்லா அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன், அப் ஃப்ரண்ட்டாக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ஹரி. இந்த தடவை வாகா இல்லைன்னு தெரிஞ்சும் ஸோ இவரை இறக்கும் போது யோசித்தேன், எதிர்காத்து நேருக்கு நேராக அடிப்பார், ரொம்ப கஷ்டமாக இருக்குமேன்னு நினச்சேன். குறுக்கு கரெக்டாக கொடுக்குறாரு, கரெக்டாக 6ல் மாட்டின பால். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 6 ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காரு இது வரைக்கும் இந்த மேட்ச்சில். பஸ் கடமை வச்சு இந்த பக்கம் கிளியர் பண்ணுதுங்க அங்கே ஜிஜி. ஐயோ ஸோ 6 பவுலிங் சேஞ்சு. ஸோ மருதன் இந்த ஓவரை கண்டினியூ பண்ண வந்திருக்காங்க. 4th ஓவரில் ஸ்டிக் லைனில் வந்த பால்ஸ். ஐயோ எதிர்பார்த்த பவுன்ஸ் இல்லை, பாட்டம் மேட்சில் இங்கே டாட்டு. ஸோ அட்வான்ஸ் ஆகி போகிறாரு, இறங்கி போய் நடந்து போய் கொடுத்த புல். அடுத்த 6 இந்த ஓவரில் அடிக்கக்கூடிய 3வது 6. லாஸ்ட் பால் இந்த ஓவரில். ஸோ ரிவர்ஸ்க்கான முயற்சியான்னு பார்த்தா திரும்ப பக்கமே போட்டார், நல்ல டெலிவரி. ஸோ ஒரு சிங்கிள் கிடைக்குது, மிஸ்ஃபீல்டு பண்ணுறாங்க, ஓடுறாங்களா பார்த்தா ஓடலை. ஸோ சிங்கிளோட வச்சுக்கிட்டாங்க, இந்த சிங்கிளோட ஓவர் முடியுது. இந்த ஓவர் மிக முக்கியமான ஓவராக மாற்றிருக்காங்க. ஸோ முதல் பால் 4, அதுக்கப்புறமா 6 அடிச்சு. ஸோ ஒரு டாட் விட்டார், ஒரு சிங்கிள் எடுத்திருக்காரு, மற்ற எல்லாமே கடாசிட்டாரு. புல் ஷாட்டு இறங்கி போய் ஒரு புல் விழுந்துச்சு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 36, ஒரே விக்கெட் விட். ஸோ முக்கியமான ஓவர், டார்கெட்டை நின்று வைக்கக்கூடிய அந்த 6 பாலை போடுறதுக்கு இங்கே பால் செல்வம் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் இந்த மேன் இன் ஃபார்ம் முசிறி ஹரி இருக்கார். முதல் பந்து நல்ல மேடில் தூக்கி பாக்ஸ் டு பாக்ஸ் போட பார்த்துருக்காங்க. ஸோ பேட்ஸ்மேன் ஆர்க்கில் இருந்தாலும் ஸோ கொடுக்க முடியல, இங்கே சிங்கிள் எடுக்கிறாங்க. அதில் ஃபீல்டிங்கில் கொஞ்சம் சேஞ்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஃபைனல் வச்சுருக்காங்க ஸ்கூப்பை தடுக்கிறதுக்காக. செகண்ட் பால் ஓவரில் அடிச்சு போடப்பட்ட பால். ஸோ அங்கே போனால் கையில் கேட்சா. ஸோ இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிடலான்னு சொல்லுவேன். லாங் ஆன் ஃபீல்டர் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. அதில் தேர்ட் பால் ஓவரில் விலக்கி ஆடி இருக்காரு. ஐயோ பேட்டும் மிஸ் ஆயிருக்கு, ஸ்டெம்பும் மிஸ் ஆயிருக்கு. 4th ஓவரில் ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரி அடிக்கப்பட்ட ஷாட்டை கிளியர் பண்ணுன்னு நினைக்கிறேன். அங்க எங்கேயோ போய் விழுவுதுங்க, பெரிய ரீஜன். எதிர்காலத்தில் அடிக்கப்பட்ட 6. இது வரைக்கும் 5 6 அடிச்சிருக்காரு முசிறி ஹரி. இந்த பால் மடக்கி அடிக்கப்பட்ட பால், வெளியே போன பால் உள்ள வரும், கேட்ச் எடுப்பாங்களாம் பார்த்தா கேட்ச் எடுத்திருக்காங்க. இன்னிங்ஸ் முடிவுக்கு சிறப்பான இன்னிங்ஸ். ஸோ 5 6 அடிச்சு ஒரு 4 அடிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறமா வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் அசோக். ஸோ லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்கு. முக்கியமான லாஸ்ட் 1 நல்லா போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். கையில் உள்ள வாய்ப்பு வளைஞ்சிக்கிட்டு ஃபீல்டர் அங்கே கையிலே விழுந்து போச்சு. ஸோ விக்கெட்டோட இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. இங்கே முதல்ல பேட்டிங் முடிச்ச நண்பன் சிசி 4 ஓவர் முடியல, 44 அடிச்சு 3 விக்கெட் விட்டு ஆடி இருக்காங்க. ஸோ 45 தேவை, 24 பந்தில். ஸோ 11 ரோஸ் யார் இறக்குறாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சரவணா மாட்டிருக்காங்க. முதல் ஓவர் பொறுத்த கருப்பையா. ஸோ நான் ஸ்ட்ரைக்கர் ஆதித்யன். முதல் பந்து செகண்ட் இன்னிங்ஸில் நல்ல 1. ஸோ ஃபுல்லர் லென்த் பாலு, ஹாஃப் வாலி பாலு, அதுதான் இங்கே ஒர்க் ஆகும். பாக்ஸ் போட பார்க்குறாங்க. செகண்ட் 1 ஸ்டிக் லைனில் நல்ல டெலிவரி. லாஸ்ட் 2 பால் வைடு. ஸோ தேர்ட் பால் ரீபால். ஸோ இந்த பால் நல்லா போட்டிருக்காருன்னு சொல்லுவேன். ஸோ கேப்பில் போகுது. ஸோ லாங் ஆஃப் ஒரு சிங்கிள் கிடைக்குது. 4th ஓவரில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவர் பிடிக்கிற முதல் பந்து ரிவர்ஸ்க்கான முயற்சி இங்கே. ஸோ நல்லா வேகத்தோடு ஆஃப் சைடில் போட்டுட்ருக்காங்க. லாஸ்ட் 2 ரிமைனிங். 5th 1 நல்லா தரையோடு போகுது. ஓவர் பிச்சு பால். ஸோ சிங்கிளை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க நண்பன் சிசி. சிங்கிள் போனால் பரவாயில்லன்னு தான் பார்ப்பாங்க. ஸோ பெரிய டார்கெட்டு. லாஸ்ட் 1 டிரைவ் ஃபுல் அண்ட் ஃபுல். பாலை கரெக்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ பாக்ஸ் டு பாக்ஸ் வருது, ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. அதில் இதோட ஓவர் முடிக்கிறாங்க. ஸோ முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, விக்கெட் விடாமல் 5 ரன் காட்டியிருக்காங்க 11 ரோஸ். செகண்ட் ஓவர் இங்கே சரவணன். ஃபர்ஸ்ட் பால் யாவரும் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. பாக்ஸ் டு பாக்ஸ் யாருக்கார், அதுதான் மேட்சை மாற்றும். இங்கே நல்லா காத்திருக்கு. செகண்ட் ஓவரில் நல்லா போட்டிருக்காரு. ட்ராக் டவுன் ஆல்மோஸ்ட் இன்சைட் எட்ஜில் போல்டாக வேண்டியது. தேர்ட் பால் ஓவரில் ஸோ மேலே ஏறி இருக்கு. பேக் டு பேக் 2 டாட்டுக்கு அப்புறமா
காட்டன் போல்டுக்கு அவரே போகிறாரு. விக்கெட் முதல் பிரேக் த்ரூ காட்டன் போல்டு மூலியமாக கிடச்சிருக்கு. இங்கே சரவணன் கையிலேருந்து வந்திருக்கு. ஸோ இங்கே 1 டவுன் பேட்ஸ்மேனா கோபியானே 4th ஓவரில் ஓ நல்ல ஒன் நேருக்கு நேராக பேட்டை விட்டுருக்காரு. சிங்கிள் எடுக்கிறாங்க அதில். ஸ்ட்ரைக்கில் ஆதித்யன், சரவணன் ஆதித்யன். ஸோ இந்த பால் ஸ்லாக் பண்ண பார்த்துருக்காரு. சரியான கனெக்ட் இல்லை. ஸ்கொயர் லெக்கில் இருந்த அம்பையர் பக்கத்தில் போயிருக்கு. இங்கே சரவணன் எடுத்து அடித்தா 2. ஸோ பட் நல்லா ஓடி இருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸ்டிக் லைனில் வந்திருக்காரு. நல்ல டெலிவரி, நல்ல பந்து போட்டிருக்காரு. ஸோ யாருக்கார மறுபடியும் பேட்டை போட்டு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9. ஒரு விக்கெட் விட்டு ஆடி இருக்காங்க. 11 ரோஸ். ஸோ இங்கே 3rd ஓவர் போகிறதுக்கு ஒயிட்டு கார்த்தி வந்திருக்காங்க. ஸோ முதல் பால் ஒயிட் கார்த்தி ஓவரில். ஸோ இந்த பால் கேட்சுக்கு போகுமா அப்படின்னு பார்த்தா ஃபீல்டில் 2 கையில் விழுந்து போச்சு. ஸோ ரீபாலில் இங்கே முதல் பால்லேயே விக்கெட் கிடைக்கிது. ஸோ ராமச்சந்திரன் விக்கெட் விட்டு போக இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு வராங்க. செகண்ட் பால் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் மருது பாண்டியானே நல்ல மீட் இல்லை. பேட்டில் அடித்தார்னா முடிஞ்சுங்க. விக்கெட்டு ரன் அவுட் மூலியமாக டேரக்ட் இங்கே துரிதமாக பார்த்துருக்காருன்னு சொல்லுவேன். எடுத்தோடனே விட்டார். இதுக்கு 2 பால் முன்னாடியே அதான் ட்ரை பண்ணார். ஸோ அவங்க மிஸ் ஆச்சு. ஒரு ஸ்டெக்கு தெரியிற இடத்துல தட்டி தூக்கியிருக்கு. ஸோ இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்டெக்கு திருப்பதி வராங்க. 3rd பால் ஓவரில் லெஃப்ட் எடுத்திருக்காரு. பால் ஆங்கிளாகவே ஆகிருக்கு. ஸோ ரிவர்ஸுக்கான முயற்சி திரும்பின பக்கமே போட்டாங்க. பாடியில் பட்டுருக்குன்னு நினைக்கிறேன். டாட்டு சரிங்க. லாஸ்ட் ரிமைனிங் நல்ல வேகத்தில் போடப்பட்ட பால். ஸோ ஃபுல் பால் போட்டிருக்காங்க. ஃபுல் லென்த்தில் விட்ட பால். லாஸ்ட் பால் ரிமைனிங் ஓவரில் கீப்பருக்கு வந்திருக்கு. நல்ல வேகத்தோடு போடப்பட்ட பால். டாட் பாலோட ஓவர் முடிக்கிறாங்க. ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு ராஜா வந்திருக்காங்க. ஸோ 6 பாலுக்கு எனக்கு தெரிஞ்சு மினிமம் 30+ தேவை. முதல் வந்து ஃபீல்டர் தலைக்கு மேலே போகுது. ஸோ அங்கே கொஞ்சம் டீப்பில் போய் தான் எடுக்கணும். ஃபீல்டர் சரவணன் போகிறாங்க. ஸோ அதில் 2 எடுக்கிறாங்க. செகண்ட் பால் நல்ல ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி ஆட பார்த்தாங்க. ஸோ கொஞ்சம் லென்த் இழுத்து போட்டிருக்காரு. 3rd பால் நல்ல ஒன். ஐயோ கீப்பரால் பிடிக்க முடியல. 1 ஹேண்டில் ட்ரை பண்ணார். ஸோ டாட் பால். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பேக் ஆஃப் த ஹேண்ட் எதிர்பார்க்கலாமான்னு பார்த்தா ஸ்லோவர் 1 எதிர்பார்த்தபடியே. ஸோ ஆங்கிள் அவே பண்ணுவாரான். ஆங்கிள் அவே பண்ணியிருக்காரு அங்கே. ஸோ அந்த வாக்கில் பேட்டை விட்டாங்க. பவுண்ட்ரி போடுவாங்களா? வாய்ப்பில்லை. ஒயிட்டு கார்த்தி இருக்காங்க. ஸோ அதில் ஒரு சிங்கிள். சைக்கிளில் திருப்பதி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸோ நேருக்கு நேராக போன பால். ஸோ லாஸ்ட் ஒன். ஸோ நல்ல பவுலிங் டாமினேஷன் பார்க்குறீங்க. பெரிய ஏட்டுக்கு போக விடாமல் போட்டாங்க. ஸோ நண்பன் ரவுண்ட் 1 மேட்ச்சு நண்பன் சிசி vs 11 ரோஸ். நண்பன் சிசி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.